நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. பெங்களூரில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. அந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அந்த சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறாங்க. நிறைய வாடிக்கையாளர்கள், ரொம்ப ரொம்ப பிஸியான சூப்பர் மார்க்கெட். ஸோ அந்த இடத்துக்கு முத்து அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதயம் நல்லெண்ணெய் ஓனர் அவரே மார்க்கெட்டிங் போயிருக்காரு. அவர் போன உடனே அவர் ஃபஸ்ட்டு அண்ணனை மீட் பண்ணியிருக்காரு. அவர் அண்ணன் சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார், என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் போய் மேனேஜர் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இவர் போகிற வல்ல தம்பியை பார்க்குறாரு. தம்பிகிட்ட தான் பேச ட்ரை பண்ணுறாரு. அவர் தம்பி சார் நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா, கை ஃபுல்லாக வேலையாக இருக்குது, நீங்கள் மேனேஜரை பார்த்துட்டு பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, மேனேஜர் பார்த்து பேசியிருக்காரு. மேனேஜர் பார்த்து பேசும்போது மேனேஜர் கேட்டிருக்காரு, எஸ் சார் உங்களுக்கு எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னா, சார் எங்களுக்கு 1000க்கு மேலே இருக்காங்க. எங்களோட சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக் 100 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேர் எங்களுக்கு வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல யோசனை பண்ணுறது, ஓகே என்ன பண்ணால் இவங்களாம் நம்மளை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, ஓகே உங்களோட ஃபஸ்ட்டு வீக் அப்புறம் வர 600 கஸ்டமருக்கும் நான் 1/2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு சேர் தான் இருந்துச்சான். அந்த சேரை இவரை உட்கார வச்சுட்டு மற்றவங்க 3 பேருமே கையை கட்டிட்டு நிற்கிறாங்களாம். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே என்ன பண்ணணும்னு இல்லை, நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு சேல்ஸ்க்கு ஒரு கவுண்டர் கொடுங்க, அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் பேச்சு அவர் நடத்தியிருக்காரு. இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க நம்ம பேசுகிறத கவனிக்கணும், நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எப்படி அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி அந்த இடத்துல பேசினா அவங்க நம்மளோட கவனத்தை கவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக மைண்ட் ஷார்ப்பாக இருக்கும். இது நிறைய விஷயங்கள் என்னென்னா மார்க்கெட்டிங்கில் படிக்கிறோம், நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா புக்ஸில் படிக்கிறோம். இது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா வாழ்க்கை வேறு, இது பிஸ்னஸ் வேறுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது ஈவன் நம்ம வீட்டில் பல நம்ம பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், யாருமே நம்ம சொல்கிறத கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணி டார்கெட்டாக அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி ஒரு அண்ணாச்சி போய் அண்ணன்கிட்ட கேட்டு நடக்கல, மேனேஜர்கிட்ட கேட்டு நடக்கல, இப்போ தம்பிக்கிட்ட கேட்டு நடக்கல. ஆனால் இவர் டக்குன்னு ஒரு யுக்தி ஃபாலோ பண்ண உடனே மற்றவங்க எல்லாம் கையை கட்டிட்டு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்களோ, இதே யுக்தியை நம்ம வீட்டில் நம்ம செய்யணும். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொன்னால் காதலே போட்டுக்கல அப்படின்னா அங்கே ஒரு யுக்தியை பயன்படுத்தி அது எப்படி சொல்லணுமோ சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க கையை கட்டி நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்பாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா?